ஹாய் கைஸ், நான் இதுக்கு எந்த டிஸ்க்ளைமரும் போடலை. ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே என் லைஃப்லேயும் என் ஃப்ரெண்டு லைஃப்லேயும் நடந்த ஒன்று. என்ன அந்த ஸ்கேமில் நான் மாட்டல, அவன் மாட்டி ஒரு 10K பக்கமாக லாஸ் ஆகிட்டான். அவன் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் என்கிட்ட சொன்னான். அதை தான் நான் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நான் எந்த வீடியோலையுமே ஷேரு, சப்ஸ்கிரைப், லைக் எதுவும் கேட்டதில்லை. பட் இந்த வீடியோவை நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வெளியிருந்து யாரோ ஒருத்தர் வந்தால் நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். சரி, இதை மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேமில் நம்மளை மாட்டி விட்டு பார்க்குறாங்கன்னு. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மக்கிட்ட நம்ம அவங்கள நம்பி போவோம். சரி, நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்பி போகிறப்ப இதை மாதிரி போய் நம்ம ஃப்ரெண்டை நம்பி போய் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். மச்சான், ஒரு வேலை வேணும் மச்சான். காசு வேறு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எது வேலை வேணுமா? காசு எவ்வளோ கரெக்டான டைம் பார்த்தியா மச்சான்? நானும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சேவையான ஒரு வேலை இருக்குது. அப்படியா? அதுவும் வாடகை நீ கேட்குறீங்க, வெறும் 2000 ரூபா. அதுவும் சாப்போட நோட் த பாயிண்ட். 2000 ரூபா சாப்பாடோட. மறுபடியும் சொல்கிறேன், 2000 ரூபா சாப்பாடோட. 2000 ரூபா தான் வாடகையா? அதுவும் சாப்பாடோட. கொஞ்சம் இஎம்ஐ அப்படி இப்படின்னு இருக்கு மச்சி. இஎம்ஐ நீங்கள் வா மச்சி, இஎம்ஐ தீர்த்தரலாம், கடனை தீர்த்தரலாம். 2 வருஷத்துல சொந்த வீடு, சொந்த காரே வாங்கிடலான்றேன். சொந்த வீடு. எனக்கு பின்னாடி தாண்டா ஒருத்தலாம் வேலைக்கு சேர்ந்தான். ஒரே ஒரு மாசத்துல 50,000 ரூபா சம்பளம். 50,000 ரூபா சம்பளமா? வெறும் ஒரு மாசத்துலையா? அதுவும் மச்சான் ட்ரிப்புலாம் ஃப்ரீயே. என்ன, தமிழ்நாடே சுற்றலாம், இந்தியாவே சுற்றலாம். ஏன் போக போக வெளிநாடு ஃபுல்லாக சுற்றலாம். காசே இல்லை. ட்ரிப்பெல்லாம் ஃப்ரீயா? ஓவரால் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பே ஃப்ரீ. வெல்கம் காய்ஸ். அவர் மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இட்ஸ் சிம்பிள். நம்ம எப்படி நம்மளோட ஆளுங்களை கிராப் பண்ணுறதுனா, இஎம்ஐ, கடன் பிரச்சனை, காசு இல்லாமல் தவிக்கிறவன், வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறணும்னு நினைக்கிறவன், இவங்களாக தான் நம்மளோட துருப்பு சீட்டு. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு, சொந்தக்காரர், நம்ம கூட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எவன்கிட்ட எப்படி பேசினா அவன் எப்படி ஏமாறுவான் அப்படின்றது தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கணும். ஏன் தேவைப்பட்ட சில டைம் அப்பா அம்மாவை கூட ஏமாற்றலாம். இட்ஸ் பேசிக் ரூல்ஸ் அவர் கிளாஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். டோன்ட் வரி, ரொம்ப பெருசான இல்லை, ஜஸ்ட் ஒரு 8K தான். சொல்லுங்கள் சார். இன்டர்ன்ஷிப்புக்கு 8K. காசு இல்லாதனால தான் சார் வேலைக்கே வந்திருக்கேன். நான் வேணும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன். இது நீங்கள் அப்பாட்ட பேசுகிறீங்க, அவர் ஒத்துக்க மாட்டார் சார். உங்கள் அப்பா நம்பர் சொல்லுங்கள். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். ராகேஷ் அப்பா தானே? ஆமாங்க சார். உங்கள் பையன் இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப்பாக வந்திருக்காரு. வா வா வா, பிரில்லியன்ட் பாய் சார், பிரில்லியன்ட் பாய். அந்த நாயே ஒரு தற்குறி. அப்படியா? இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னமா ஒரு அறிவுள்ள பையனை பெற்று வச்சுருக்கீங்க சார். சார் ஒன்றும் இல்லை, அவர் பண்ணுற இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு 8K, ஒரு 8,000 ரூபா தேவைப்படுது. நீங்கள் கொஞ்சம் கொடுத்து விட்டீங்கன்னா அவர் இன்னும் மேலும் டெவலப் ஆகிறதுக்கு அவர் லைஃப்பில் பயங்கரமாக யூஸ் ஆகும் சார். எப்படி பேசுகிறாங்க அந்த ஆள்? இட்ஸ் வெரி ஆம்பிஷன் பாய். அவருக்கு ஃப்யூச்சரில் நிறையா ஸ்கோப் இருக்குது சார். எஸ் சார். சார், நீங்கள் சொன்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு 8K, அப்புறம் ஒரு 10,000, ஒரு 20,000, அப்புறம் வாடகை, அது இதுன்னு எல்லாம் சேர்த்து ஒரு 48,000 ரூபா ஆச்சு. எப்போ வேலையில் ஜாயின் பண்ணுறது, எப்போ சேல்ரி கிடைக்கும்? சேல்ரியா? வாட் ஏ ஃபனி ஜோக் ராகேஷ். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய பேர் சேர்க்கணும். அதுதானே, அப்படி நிறைய பேர் சேர்த்தா தானே உங்களுக்கு முதல்ல காசே இருக்குது. இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த காசு உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லையே. இதுதானே நம்மளோட பிஸ்னஸ் மாடல். எது நிறைய பேர்த்த நான் சேர்த்தணும். அவங்களாம் சேர்த்து இந்த மாதிரி காசு கொடுத்தாதான் எனக்கு சேலரி. டேய், இப்போ எதுக்கு குறுக்கமாக நடந்துகிட்டே இருக்க? நான் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு சொன்னால் 20,000 ரூபா சம்பளம். ஃப்ரெண்டு ஒரு வேலை சொன்னான்.
ரூபா வாடகை, அதுவும் சாப்பாடோடன்னு சொன்னான். 2000 ரூபா வாடகை, இதுவும் சாப்பாடோட. நேரில் போனால் 3 நாள் ட்ரைனிங்னு சொல்லியிருப்பானே. அட ஆமாண்ணா, ட்ரிப்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பானே. இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லியிருப்பானே. ஆமாண்ணா, சொன்னாண்ணா. சரி, இஎம்ஐ கடன் இது எல்லாமே தீர்த்தரலாம். ஏன் சொந்த வீடே 2 வருஷத்துல வாங்கலாம்னு சொல்லுவானே. அதுவும் சொன்னானா. எனக்கு பின்னாடி தான் ஒருத்த வேலைக்கு சேர்ந்தான். வந்த உடனே அடுத்த மாசமே 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டான்னு சொல்லியிருப்பானே. எப்படின்னா கரெக்டாக சொல்றீங்க? இது எல்லாமே சொன்னானா? என்கிட்டையும் சொன்னாடா. சொல்லிதான்டா கடைசியில் 50,000 ரூபாய் அடிச்சு விட்டு போயிட்டானுங்க. இதுக்கு சார் இப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறீங்க? ஓ மிஸ்டர் ராகேஷ், இட்ஸ் நாட் எ ஸ்கேம், இட்ஸ் எ பிஸ்னஸ். ஓகே. என்ன சார் பிஸ்னஸ்? ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ கொடுக்கறதுக்கு பேர் தான் சார் பிஸ்னஸ். இதில் என்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன சர்வீஸ் இருக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்கள் தொடர்பு வெளியே காமிக்கலாம்.